ஏன் சரீரத்தில், இயேசுவின் சரீரத்தில் பாவம் சுமக்கப்பட்டது என்றால் மனிதன் பாவம் செய்தது சரீரத்திலே. புத்தக சுருள்னா என்ன? What is the scroll? நியாயப்பிரமாணம். It is the law. நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதப்பட்டது? What is written in the law? இயேசுவை குறித்து எழுதப்பட்டது. It is written about Jesus Christ. எப்படி எழுதப்பட்டது? How was it written? நிழலாக எழுதப்பட்டது. It is written as a shadow. அந்த நிழல் உங்களுக்கு இப்ப காமிக்க விரும்புறேன். புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டது. It is written about me in the scrolls. நிழலாக எழுதப்பட்டது. It is written like a shadow. இப்போ உங்களுக்கு விளக்குறேன். என்ன இதுனா, எப்படி இந்த ஆடு மனிதனுடைய பாவத்துக்காக அந்த ஆடு கொல்லப்பட்டதோ அதே போல இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டு ஒரு ஆட்டை போல இயேசு கொல்லப்பட்டார். அப்ப முதல் ஆட்டு மேல சீட்டு போட்டு முதல் ஆடு என்ன செய்யப்படுது? சொல்லுங்க, கொல்லப்படுது. The lot fell on the first goat and the goat was killed. இயேசுவின் மேல் சீட்டு விழுது. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக கொல்லப்படுகிறார். இரண்டாவது ஆட்டுக்கடா ஒன்று நிக்குது. Now there the second goat is standing there. அந்த ஆட்டுக்கடா மேல தலை மேல கை வைத்து எல்லா பாவத்தையும் அறிக்கையிடணும். ரெண்டாவது ஆட்டுக்கடா என்ன பண்ணணும்னா, ரத்தத்தையும் எடுக்கக்கூடாது, உயிரையும் வாங்கக்கூடாது. அதை ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ளே கொண்டு வராமல் வனாந்திரத்துக்கு அனுப்பி விட்டுறணும். இந்த ஆடு வனாந்திரத்துக்கு போகும்போது அது என்ன செஞ்சுக்கிட்டு போவோம் அப்படின்னு கேட்டால், எல்லா பாவத்தையும் தான் மேலே சுமந்துக்கிட்டு அது போயிடும். முதல் ஆட்டுக்கடா நம்முடைய பாவத்துக்காக பலி செலுத்தப்பட்ட ஒரு ஆட்டுக்கடா. ரெண்டாவது ஆட்டுக்கடா நம்முடைய பாவத்தை தேவனுடைய சமூகத்திலிருந்து முழுவதுமாக அகற்றி பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்த ஆட்டுக்கடா. பழைய ஏற்பாட்டில் மிருகங்கள் பலி செலுத்தப்பட்டது. In the Old Testament, goats were sacrificed. அதை பலி செலுத்த வந்தவன் என்ன சொல்லிட்டு வந்தான்னு சொன்னா, இதை வச்சு ஒன்றும் எனக்கு நன்மை முழுசாக கிடைக்காது, ஆனால் இது இனி வரப்போகும் நன்மைக்கு இது அடையாளம். And the priest who came to do the sacrifice said, I am not going to have good things from this, but it is going to be a shadow for the good things to come. இதே போல ஒரு ஆடு எனக்காக மரிக்க போகிறது, இயேசு. Similar to this goat, there is a goat that is going to be sacrificed and his name is Jesus. இந்த ஆட்டை போலவே பாவத்தை சுமந்து தீர்க்க இயேசு மாம்சத்தில் வெளிப்பட போகிறார். Very like this goat, Jesus will carry the sins and he will be revealed in flesh. Hallelujah. Hallelujah. அதனால தான் மாம்சத்தில் இயேசு வெளிப்படுற சத்தியம் அவசியம்.